Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவிகளே, இன்றைக்கி நம்மளுடைய சேனல் GR Success STஸில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பர் 2019 to 2024 வரைக்கும் இருக்கிற 10 பப்ளிக் கொஷின் பேப்பரையும் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்க கொஸ்டின் தட் மீன்ஸ் இந்த கொஷின் பேப்பர் எல்லாமே செப்பரேட்டாக நீங்கள் நோட்டு போட்டு 2 மார்க் தனியாக 5 மார்க் தனியாக எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே இது மேக்ஸிமம் நீங்கள் சென்டமே எடுக்கலாம். அந்த ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஷின் பேப்பரும் PTA கொஷின் பேப்பர் மட்டுமே இதில் பற்றி நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. ஷூராக நல்ல மார்க் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஜூலை 2025 இதான் ரீசெண்டான இந்த பப்ளிக்கோட கொஷின் பேப்பர். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 2/9x², செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஆர் தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா 8,6. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ தட் மீன்ஸ் 1, ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா x² - 7x + 40 x² - 25 × x + 1 கம்பேர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் ரொம்ப முக்கியமான ஒன்று, ஒரு நிரல் அணியின் நிரல் மாற்று பார்த்தீங்கன்னா நிரல் தட் மீன்ஸ் டிரான்ஸ்போஸ் ஆஃப் காலம் மேட்ரிக்ஸ் இஸ் காலம் மேட்ரிக்ஸ் கம்பேர் பண்ண. சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 13 மீட்டர், செவன்த் ஒனுக்கு வட்டத்தின் தொடுகோடும் அதன் ஆரம்ப செங்குத்தாக அமைவிடும் பார்த்தீங்கன்னா தொடுபுள்ளி தட் மீன்ஸ் a tangent is perpendicular to the radius at the point of contact. எயித் ஒனுக்கு y அச்சுக்கு நேராக புக் பேக் கொஸ்டின். நைன்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நேர்கோட்டுக்கு செங்குத்தாக ஆதிப்புள்ளி வழி செல்லும் நேர்கோட்டு சமம்னா 3x + 7y = 0. ஆதிப்புள்ளினாவே நமக்கு y = 0, ஐ மீன் y = mx + c நம்ம கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0 பார்த்தீங்கன்னா y = mx கான்செப்ட் கம்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th ஒனுக்கு ஆப்ஷன் டி தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கார்த்திட்டா. 11th ஒனுக்கு ஆப்ஷன் டி தட் இஸ் இதில் பார்த்தீங்கன்னா 60°. 12th ஒன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தட் ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் சாயுரம் 13 சென்டிமீட்டர் உடைய நேர்வட்ட கொம்பின் உயரம் L² = h² + r² கம்பேர் பண்ணி 12 சென்டிமீட்டர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 13th ஒன்று புக் பேக் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படி எது தவறானதுன்னா P கிரேட்டர் தன் 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் கம்பேரிசன் 14th புக் பேக் கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு இந்த ரேஞ்ச் ஆஃப் த கிளாஸ் 8 இதில் பார்த்து .8 சொல்லும்போது 0 ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு மார்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க சொல்லிட்டு இதில் இருக்கிற 2 மார்க் பாருங்க. 15 16th பார்த்தீங்கன்னா 15 ரெண்டுமே ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து 17 18 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 17 செகண்ட் சாப்டர்லையும் 18 அல்ஜிப்ரா LCM கண்ட கம்பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த சமன்பாட்டின் மூலங்களை தர மீன்ஸ் டெல்டா பார்த்தீங்கன்னா டெல்டா டிஸ்கிரிமினேட் B² - 4 கொஸ்டின். நெக்ஸ்ட் 20 சம் பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி. 21 பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்கன்னா கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் இருக்குது. 22 தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நேர்கோட்டி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நேர்கோட்டின் சாய்வுன்னு கேட்டானா அதுக்கான ஃபார்முலா y = கோஎஃபிஷியன்ட் x/, கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணக்கூடியது தான். ஸோ நெக்ஸ்ட் 23rd பார்த்தீங்கன்னா இதில் கேட்டால் டிக்னாமெட்ரி. 24th ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தட் மீன்ஸ் 24 25 ரெண்டுமே மென்சுரேஷன் இருக்குது. 26th பார்த்தீங்கன்னா முதல் 21 எண்ணு திட்டணும் தட் மீன்ஸ் சிக்மா = n² - 1/2 கம்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 27th ப்ராபர்ட்டி. 28th எதில் கேட்டிருக்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் தட் மீன்ஸ் இது விச் டேர்ம் ஆஃப் த AP 16 11 6 1 இஸ் -50 சொல்லும்போது ஃபார்முலா n = L - a/d + 1 டைரெக்டாக L -50 A = 16. நெக்ஸ்ட் D = பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது -5 வரும். ஸோ அந்த கான்செப்டில் போடக்கூடியதா. ஸோ டேட்டா பண்ண சப்ஸ்டிட் பண்ணி போட்டுடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. 29 ரொம்ப முக்கியமான தட் மீன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க A × B × C = A × C × B × C அதே மாதிரி f(x) கான்செப்டில் வரக்கூடிய சம். நெக்ஸ்ட் 3 + 33 + 3 అనేది ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் 32 பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட். 33rd பார்த்தீங்கன்னா ரேகாசம். 34th AB டிரான்ஸ்போஸ் = B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட் பார்த்தா பித்தாகரஸ் தியரம் நாற்கரத்தின் பரப்பளவு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நேர்கோட்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க ஹைட் ஆஃப் த டவர். 39th பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எத்தனை பந்துகள் கிடைக்கும். இது ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா மெல்டன் ரீகாஸ்டோட கான்செப்டில் இருக்குன்னா 40th கொஸ்டின் நம்பர் 40 பார்த்தீங்கன்னா திட்டம்னா 41 பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கேன் டைஸ் இதில் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க 2 டைஸ் நம்மளை கம்பேர் பண்ணக்கூடாது. கம்பல்சரி கொஸ்டின் என்ன கேட்டு வர்ணம் பூசு எவ்வளோ சார் ரொம்ப முக்கியமான கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க 42. அடுத்து நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி டேஞ்சன்ட் கேட்டிருக்காங்க. கிராஃப் அவங்களே டேபிள் காலம் கொடுத்து தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இது ஜூலை 2000 இல்லை மார்ச் 2024 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் பார்க்கணும். லாஸ்ட் இயர் பப்ளிக் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் சி தட் மீன்ஸ் 3, செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் A 7, தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி ஐ மீன் பார்த்தீங்கன்னா 2500, 24th ஒனுக்கு ஆப்ஷன் சி 31 மீட்டர். நெக்ஸ்ட் 5th ஒனுக்கு ஆப்ஷன் பி 16x², 6th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஐ மீன் பார்த்தீங்கன்னா கிராஃப் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன். 7th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ தட் மீன்ஸ் 1.4 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வட்டத்தின் வெளிப்புற புள்ளி வட்டத்தில் எத்தனை தொடுகள் வரையலாம் 2 தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 tangent. நெக்ஸ்ட் 9th ஒனுக்கு ஆப்ஷன் B 25 ஸ்கொயர் யூனிட். 10th ஒனுக்கு ஆப்ஷன் A y² / B² - x² / A² = 1. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th ஒனுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தட் மீன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க 4 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர்
நடுப்புற விட்டமும் கொண்ட ஒரு நேர்வட்ட உருளையின் வலைபரப்பு 40 பை சதுர அலகு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 12th ஒன் புக் பேக் கொஸ்டின் தான். என்ன அதுக்கான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் டி 3:1. நெக்ஸ்ட் 13th ஒன்னுக்கு இதில் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின். தட் மீன்ஸ் வந்து இது வந்து ஓனாக கேட்ட கொஸ்டின். என்ன கேட்டிருக்கேன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேல்யூஸ் கேன் நாட் பி ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவென்ட்ஸ் 1.05. ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ப்ராபபிலிட்டியோட வேல்யூ less than 1 ஈக்குவல் டு 1. ஆனால் அது ஒன்றுக்கு மேலே போகணும் அந்த கான்செப்ட் பண்ணி. நெக்ஸ்ட் 14th புக் பேக் தான் 1. 2 மார்க்கள் ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தேன். ஃபஸ்ட் ரெண்டுமே வந்து ஃபஸ்ட் சாப்டர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 17 வந்து செகண்ட் சாப்டர். 18th கொஸ்டின் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன் அல்ஜிப்ரா வந்து கேட்டிருந்தாங்க. 18, 19 ரொம்ப சிம்பிளாக. தட் மீன்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அதோட அதுக்கான ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணக்கூடியது. 20th வந்து ரொம்ப சிம்பிளாக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 21 வந்து பார்த்தீங்கன்னா ஏ மற்றும் பியோட வேல்யூ. 22 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. புள்ளி வழிச்செல் வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோட்டிய சமன்பாடு சொல்லும் போது ஒரு பாயிண்ட் டு ஸ்லோப்னா y - y1 ஈக்குவல் டு m x - x1 பற்றி x - x1 கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின். அதுக்கப்புறம் டிக்னாமெட்ரி இருக்கிற சம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்து மென்சுரேஷன் சம் ஈஸியாக அதுக்கு ஆன்சர் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஃபார்முலா மென்ஷன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் கம்பல்சரி சம் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். 2 டிஃப்ரெண்ட்டான நம்பர் கொடுக்கும்போது அதுக்கான ஷேப் ஒன்று அதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம். எந்த மெத்தட்லாம் போட்டுக்கலாம். யூக்ளிட் மெத்தட்லையும் போடலாம், அல்லது நம்ம ஜென்ரலாக ஃபேக்டர் மெத்தடில் அல்லது லாங் டிவிஷன் எந்த மெத்தட்னா ஆன்சர் சரியாக இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து 5 மார்க் கொஸ்டின் ஆன்சர் அப்படியே கொடுத்துருக்கோம். எல்ஹெச்எஸ் கான்செப்ட், ஏரோ டயக்ராம். அதே மாதிரி வந்து கூடுதல் காங்க. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 + 10 + டாட் + 21 கியூபோட கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட். அதே மாதிரி a² - 5a + 7a சம் ரொம்ப சிம்பிளான சம். அதுக்கான ஸ்டெப்ஸும் கொடுத்துருவோம். தேல்ஸ் தியரம் தான் கேட்டிருந்தாங்க. தேல்ஸ் தியரம் ஆர் பேசிக் ப்ரொபோர்ஷனல் தியரம், நாற்கரத்தின் பரப்பளவு. நெக்ஸ்ட் 2 பாயிண்ட் கொடுத்து குத்துக்கொட்டி சமன்பாடு சொல்லும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்டை யூஸ் பண்ணி மிட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா x1 + x2/2 y1 + y2/2. அதே அந்த 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி ஸ்லோப் கண்டுபிடிச்சு பர்பெண்டிகுலர் ஸ்லோப் கண்டுபிடிச்சு ஸ்லோப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நமக்கு இது m = y2 - y1/x2 அதில் வந்து ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்முலா போடும்போது y - y1 = m × x - x1 போடக்கூடிய சம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 37 வந்து பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரி வந்து கேட்டிருக்காங்க. 38 வந்து ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இடைக்கண்டத்தின் கணம். தட் மீன்ஸ் அதுக்கு ஃபார்முலா எழுதியிருக்கும் பாருங்கள். 1/3 πh × கேபிட்டல் ஸ்கொயர் + ஸ்மால் ஸ்கொயர் + கேபிட்டல் ஸ்மால் கம்பேர் பண்ணக்கூடிய சம். 39 வந்து மென்சுரேஷன் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 40 வந்து ஒரே ஒரு கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் வேரியேஷன் அதே மேலே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டை சம். அதுக்கப்புறம் கம்பல்சரி சம்மில் வந்து கிரியேட்டிவ் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. 7 + 77 + 776 இதுக்கான ஆன்சர் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் கிராஃப் இதில் பார்த்து ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி டேஞ்சன்ட் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. கிராஃப் அதை விட ரொம்ப சிம்பிளாக இருந்தது. தட் மீன்ஸ் வந்து x = 24 கான்செப்ட். ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இது செகண்ட் கொஸ்டின் பேப்பர். இதே மாதிரி இன்னும் நிறைய கொஸ்டின் பேப்பர் இருக்குன்னு 8 கொஸ்டின் பேப்பர் அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸ்கிப் பண்ண ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டு இதில் இருக்க எல்லா கொஸ்டினுமே இந்த ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பர்பஸ் பயன்படுது. ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா a × c பார்த்தீங்கன்னா சப்செட்டாக இதில் பார்த்தீங்கன்னா b × ஆப்ஷன் ஏ. செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 - 4x. தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 0, 1, 8. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி ஏ ஆனது b விட 1 அதிகம். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 1. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஒரு நிரல் அணியின் நிரல் மாற்றம் பார்த்தீங்கன்னா நிறை அணி. செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 70 டிகிரி. எயித் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 120 டிகிரி. அதுக்கப்புறம் நைன்த் ஒன்று ரொம்ப முக்கியமான. தட் இஸ் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது ஒய் அச்சுக்கு தட் மீன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா பேரல் டு ஒய் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 2. 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர். 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2:1. 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23/26. ஓவராலாக 14 வந்து மார்க் பண்ணியிருக்கோம். 2 மார்க் கொஞ்சம் அப்படியே இதில் வந்து கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. நிறைய கொஸ்டின் அப்படியே பார்த்துட்டு வரலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய கொடுத்துருக்கதில்ல. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிலைநிலை மாற்றணி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோட்டின் சாய்வு ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரி சம், மென்சுரேஷனில் கொடுத்துரு சம். நெக்ஸ்ட் வீச்சு மற்றும் வீச்சுகள் L - S. அதே மாதிரி L - S/L+. இதில் கம்பல்சரி சம் வந்து இப்போ எதாவது கேட்டிருக்காங்கன்னா மென்சுரேஷன் கேட்டிருக்காங்க. அடுத்து 5 மார்க் கொஸ்டின் இது நிறைய டைம் கேட்டதா. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா A × B × C = A × C = B × C. அதே மாதிரி ஏரோ டயக்ராமோட கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து 100க்கும் 1000க்கும் 14 இது வந்து கிரியேட்டிவ் கொஸ்டின். இது கேட்காத கொஸ்டின். இது நம்ம என்ன ஃபார்முலா போட சொல்லுங்கள். Sn = n/2 a + n போது n கண்டுபிடிக்கும் ஃபார்முலா L - a/d + 1. அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் சார்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்கேன் GCD. அதே மாதிரி இந்த ஸ்கொயர் ரூட் சம் இது கேட்காத சம் கிரியேட்டிவ் கொஸ்டினாக கேட்டிருக்கு. PTA கொஸ்டின் இருக்குது. ஸோ இந்த சம் உங்களுக்கு செப்பரேட்டாக நான் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து 35th வந்து பார்த்தீங்கன்னா AB டிரான்ஸ்போஸ் = P டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோண தேற்றம் ரொம்ப முக்கியமான ஆங்கிள் பைசெக்டர் தியரம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் கோஆர்டினேட்னா அதில் பார்த்தீங்கன்னா கேவோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து இப்போ விளக்கு கம்பேரின் உயரம் கேட்டிருக்காங்க. அதுக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் கம்பேரிசன் 39th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன். 40 ஸ்டாண்டர்ட் டிவிஷன். 41 வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி கேட்டேன். 42 கம்பல்சரி கொஸ்டின். ரொம்ப கிரியேட்டிவ் கொஸ்டினாக இதை வந்து எதில் வந்து கேட்டிருக்காங்க. கோஆர்டினேட் ஜாமெட்ரி கேட்டிருக்காங்க. இது நம்ம ஆல்ரெடி சாம்பிள் கொஸ்டின் மாதிரி பார்த்த கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் சிமிலர் ட்ரையாங்கிளும் அதே மாதிரி டேஞ்சன்ட் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி பாருங்கள். இப்போ ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரிக்கு அப்புறம் பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் ரெண்டுமே ஒரே எக்ஸசைஸ் கேட்டிருக்காங்க. இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பரில் இப்படி ஒரு வேளை வருமானம் எதுக்கும் தயாராக இருந்துங்க நான் எப்படினாலும் கேட்கலாம். அதனால நம்ம சொல்லக்கூடியதான். நெக்ஸ்ட் நம்ம கம்பேர் பண்ணக்கூடியது
ஒன் மோர் பப்ளிக் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி தட் மீன்ஸ் 12, செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி தட் மீன்ஸ் வந்து 2 பவர் பிக்யூ, தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 11, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி ஒரு கூட்டுத்தொடர் வரிசை, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9y/7, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஒன்று ஒரு இருபடி சார்பு வரைபடமானது பார்த்தீங்கன்னா பரவலையும் கம்பேர் பண்ண தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரபோலா, செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் டி, எயித் ஒன்று வட்டத்தின் தொடுபிலையும் அது ஆரம்பம் செங்குத்தாமையிடம் பார்த்தீங்கன்னா தொடுபிலி தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், நைன்த் ஒன்றுக்கு வந்து இன்ஃபினிட்டி தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக நேர்கோட்டின் சாய்வு, எக்ஸ் அச்சுக்கு செங்குத்தாக உள்ள நேர்கோட்டு சாய்வு இன்ஃபினிட்டி இது ரெஃபர் பண்ணிக்க. 9th ஒன்றுக்கு, 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 3/2, 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர், 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி 3:1:2, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 37, 14th புக் பேக் கொஸ்டின் 23/26, நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள் ஃபைண்ட் ஏ அண்ட் பி எஃப் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் சிம்பிளிஃபை, நெக்ஸ்ட் பார்த்து மூலங்களின் தன்மைனாவே நமக்கு இந்த பார்த்தீங்கன்னா டெட்டர்மின் நேச்சர் பார்த்தீங்கன்னா நேச்சர் அப்படின்னா பார்த்தீங்கன்னா டெல்டா டிஸ்கிரிமினன்ட் ஈக்குவல் பி ஸ்கொயர் மைனஸ் 4 கம்பேர் பண்ணக்கூடியது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பைசெக்டரோட கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது 2 பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சமையல் பார்த்தீங்கன்னா கேட்ஸ் டேரெக்டாக போடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா y minus y1 by y2 minus y1 equal to x minus x1 by x2 minus x1 போடக்கூடியது ஒன்று கொண்டு பார்த்தீங்கன்னா செங்குத்து பி. இந்த கொஸ்டின் 20 ஆக்சுவலாக கம்பல்சரி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். ரொம்ப சிம்பிள் m1 × m2 ஈக்குவல் டு -1 வச்சு அந்த கான்செப்ட்டில் வந்து ஸ்லோ கண்டுபிடிச்சு போடக்கூடியது தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரியிலேருந்து கேட்டிருக்காங்க நிரூபிக்க கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் சம் இருக்கோளுங்க ஆரங்களுக்கு தான் அடுங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள். வந்து R1:R2 ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 4:7 எடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன அளவில் விதம் சொல்ல பார்த்தீங்கன்னா 4/3 R1:4/3 R2 அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா காமனாக இருக்க 4/3 பார்த்தீங்கன்னா பையும் 4/3 பையன் அதை கேன்சல் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா இப்போ டேரெக்டாக நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 4³ 7³ அப்போ 4³ 64 பார்த்தீங்கன்னா 343 கம்பேர் பண்ண போதும். அதுக்கப்புறம் வந்து வீச்சு மற்றும் வீச்சுக்கில் 27th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எதில் வந்து கேட்டோம் ப்ராபிலிட்டிங்கன்னா 20 கம்பல்சரி சம் கிரியேட்டிவ் கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. இது புக் பேக்கில் கிடையாது. இது ஆக்சுவலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டர்லோட வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிளாக கொடுத்துருக்க கொஸ்டினா. நெக்ஸ்ட் 5 மார்க் பாருங்கள் ஏரோ டயக்ராம் ரொம்ப சிம்பிளான சம். அதே மாதிரி நெக்ஸ்ட் செந்தில் சம் 5 + 55 XYZ AB டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிக்னாமெட்ரிசம், அதே மாதிரி ஆங்கிள் பைசெக்டர் தியரம், நாற்கரத்தின் பரப்பளவு, நேர்கோட்டின் சமன்பாடு, நெக்ஸ்ட் டிக்னாமெட்ரிசம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹைட் இதில் பார்த்தீங்கன்னா எதோட ஹைட்னா பார்த்தீங்கன்னா உருளையின் உயரம் மற்றும் உருளையின் ஆரம் மற்றும் உயரம் நம்ம கண்டுபிடிக்கிற கொஸ்டின். அருள் சம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். டைஸ் சம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 42 வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதாவது கேட்டால் ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டிருக்க கம்பல்சரி கொஸ்டின். நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் டேஞ்சன்ட்டும் அதே மாதிரி பார்த்தா ட்ரையாங்கிளும் அது ஆரம் தான் கூட ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் வர்ஷிகா சம் ரொம்ப முக்கியமான சம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் ஆகஸ்ட் 2022 பப்ளிக் கொஸ்டின் வந்து ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 2, செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 4, 9, 25, 49, 120 புக் பேக் கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 3, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்று 1 விட்டாது தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 not intersect. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ தட் மீன்ஸ் x = 1 y = 2 z = 3. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி தட் மீன்ஸ் y + 1/y the whole square. செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ 1.4 cm ரொம்ப முக்கியமான கொஸ்டின். எயித் ஒன் வட்டத்தின் வெளிப்புள்ளி இருந்ததுன்னா அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர்னு சொன்னாவே நமக்கு வந்து 2 tangent, லைஸ் அந்த சர்க்கிள் 1 tangent கம்பேர் பண்ணி. நைன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 3,5. 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி -√3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 11th ரெஃபர் பண்ணிக்க. 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி 1:4. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 13th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி தட் மீன்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா 3 பேர் ரொம்ப முக்கியமானது. 14th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 7/10 இது புக் பேக் கொஸ்டின். நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள் ஃபைண்ட் ஏ அண்ட் பி A × A = B × B இன்டர்செக்ஷன் சி ரொம்ப முக்கியமான கொஸ்டின். முதல் 10 இலங்களில் மீதி என்று வகைப்படக்கூடிய மிகச்சிறிய ரொம்ப சிம்பிளான LCM கண்டுபிடிச்சா போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 19வது உறுப்பு கண்டுபிடிக்கிறது சொல்லுங்கள். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா TN = AR பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது TN = A + n - 1 × Dயில் போடக்கூடியது. நெக்ஸ்ட் வர்க்கமூலம் ஸ்கொயர் ரூட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ADயோட வேல்யூ, Kயோட வேல்யூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிப்புள்ளிக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேர்கோடி தட் மீன்ஸ் ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துரு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆதிப்புள்ளி அப்போ வந்து 0,0 வச்சு பார்த்தீங்கன்னா இதில் என்ன கேட்டால் ஸ்லோப் அப்போ வந்து m = y2 - y1 by x2 - x1 போடக்கூடிய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஏற்ற கோணம், நெக்ஸ்ட் சாய் உயரம் இது இந்த தட் மீன்ஸ் எல் கண்டுபிடிக்கிற சம்மை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேஷன்லேயே இன்னொரு கொஸ்டின் கேட்டால் உருளையின் ஆரம் மற்றும் உயரம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டிசம். 28th கொஸ்டின் இப்போ ரொம்ப சிம்பிளாக கிடையாது. எக்ஸின் மதிப்பை காண்க. x² - 4x - 12 கம்பேர் பண்ணும்போது ஃபேக்டரிசைஸ் பண்ணி அதுக்கான எக்ஸ் எந்த மெத்தட்னாலும் போட்டுக்கலாம். இது வரைக்கும் ஒரு சிம்பிளான கொஸ்டின் வந்து கம்பல்சரியில் கேட்டுக்கிறாங்க. 5 மார்க் கொஸ்டின் ஏரோ டயக்ராம் கான்செப்ட்டில். நெக்ஸ்ட் வந்து இது கேட்காத சம் நல்லா கவனிங்க. 1230 மற்றும் 1900 ஆகிய எண்களை வகுக்கும் மீதி 12 தரக்கூடிய மிகப்பெரிய இதுதான் செகண்ட் சாப்டர் இருக்க கொஸ்டின். அதே மாதிரி வந்து 31வது கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா TN = A + n - 1 × Dயில் போடக்கூடிய சம் தான். 32 ரொம்ப சிம்பிளான சம் தான். ஃபேக்டரைஸ் பண்ணி நம்ம கேன்சல் பண்ணி 33 வந்து ஸ்கொயர் ரூட். 30 சூத்திர முறைனா ஃபார்முலா மெத்தடில் மட்டும் தான் போகணும். இப்போ ஃபார்முலா மெத்தட் x = -b +or - √(b² - 4ac/2 பார்த்தீங்கன்னா 2 போடக்கூடியது. நெக்ஸ்ட்
வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் ஃபார் ஆங்கிள் பைசெக்டர் கேட்டிருக்காங்க. 36 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். 37 வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் குவாடிலேட்டர். 38 வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க வாட் இஸ் ஹைட் ஆஃப் த விண்டோ. 39th கொஸ்டின் வந்து எல்எஸ்ஏ தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஏவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஏ ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 40th கொஸ்டின் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கொஸ்டின் தான். தட் மீன்ஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னா என்னென்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம் அண்ட் இட்ஸ் ஹைட்ஸ் இட்ஸ் நம்ம கம்பேர் பண்ணி வால்யூம் ஆஃப் கோனோட வந்து கான்செப்ட்டில் டைசம் ரிப்பீட்டட் கொஸ்டின் ஃபார் கம்பல்சரி சம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது 2 பாயிண்ட் அந்த 2 பாயிண்ட்டுக்கான ஃபார்முலா தான். அப்போ என்ன பண்ண y - y1 / y2 - y equal to x - வந்து x1 / x2 - x1 போடக்கூடியது ரொம்ப சிம்பிளாக கிடையாது. நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் ஜியோமெட்ரி பார்த்து சிமிலர் ட்ரையாங்கிள் டேஞ்சன்ட்டும் அது விட்டம் கேட்டிருக்காங்க. அப்போ ஆரமாக கன்வெர்ட் அப்போ 6லேருந்து 3 சென்டிமீட்டருக்கு வட்டம் வரைஞ்ச. நெக்ஸ்ட் கிராஃப் பாருங்கள் ரெண்டுமே ஒரே எக்ஸசைஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி கேட்கக்கூடாத ரூல் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு சிலபஸ் வந்து ஒரு எக்ஸசைஸ் தான் வச்சுருந்தாங்க. அந்த கான்செப்ட்டில் கேட்டது அந்த கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது ஜூன் 2023க்கான கொஸ்டின் பேப்பர் இன்னும் நிறைய கொஸ்டின் இருக்குப்போ அப்படி கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆப்ஷன் B2, செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ புக் பேக் கொஸ்டின் 1, தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 1/18, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி தட் மீன்ஸ் வந்து y + 1/y the whole square, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன்றுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நேரிய சமன் வரைபடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோடு தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன், சிக்ஸ்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ தட் மீன்ஸ் 1.4 சென்டிமீட்டர், செவன்த் ஒன்றுக்கு ஆப்ஷன் பி தட் மீன்ஸ் 2 இது நிறைய டைம் கேட்டிருக்கேன். 8th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி ஒய்ஹெச்சுக்கு இணையாக, 9th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி -√3, 10th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தீட்டா, 11th ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 3π, 12th ஒன்றுக்கு ஆப்ஷன் டி தட் மீன்ஸ் வந்து 136 பார்த்தீங்கன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் 13th ஒன்று 0 புக் பேக் கொஸ்டின். 14th ஒன்றுக்கு ஆப்ஷன் பி தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா p/p + q + r. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் 15, 16 ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து கேட்டால் நெக்ஸ்ட் 17th கொஸ்டின் ரிப்பீட்டான கொஸ்டின் தான். அது வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சா போதும். 18th கொஸ்டின் 8வது உறுப்பு கேட்டிருக்காங்க. அப்போ TN = ER/n - கம்பேர் பண்ணக்கூடியது. 19th சம் பார்த்தீங்கன்னா இருபடிச்ச மூலங்களின் தன்மையை சொல்லுங்கள். டெல்டா டிஸ்கிரிமினன்ட் B² - 4AC வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணக்கூடிய சம் டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் இருபடி பார்த்தீங்கன்னா இரு சமவெளி தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் வெதர் ஏட் இஸ் பைசெக்டர் கம்பேர் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் 5 பார்த்தீங்கன்னா 5, இந்த கொஸ்டின் ரிப்பீட்டடாக ஆல்ரெடி சொன்னது தான். m ஈக்குவல்ட்டுன்னு சொல்லும்போது y2 - y1 x2 - பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் டிக்னாமெட்ரிசம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உருளையின் விட்டம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேர்வட்ட கும்பின் ஆரம் கண்டுபிடிக்கிற சம். முதல் 21 ஈலன்களின் திட்டவிலக்கன்னு சொல்லும் போது சிக்மா = n² - 1/12 போடக்கூடிய சம். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைசம்ல கொடுத்துருக்காங்க. கம்பல்சரி சம் என்ன கொடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து நேர்கோட்டு இணையாகும் என்ற புள்ளி வெளிச்சலும் நேர்கோட்டு சம் நல்ல. அப்போ நேர்கோட்டு இணையாக நம்ம என்ன பண்ணணும்னா இதிலிருந்து m எடுக்கும். ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். m = -coefficient of x by coefficient of y m கண்டுபிடிச்சு இணையாக கொடுத்தோம். அப்போ ஒரு m தட் மீன்ஸ் ஒரு ஸ்லோப் ஒரு பாயிண்ட். அப்போ ஃபார்முலா y - y1 = m × x - 1. இதே செங்குத்தாகன்னு சொல்லும் போது m கண்டுபிடிச்சி m1 × m2 = -1 m எடுத்து நம்ம அதே ஃபார்முலா y - y1 = m × x - x1 போடக்கூடியது. 5 மார்க் கொஸ்டின் பாருங்கள். a × b union c = a × b union a × c 3 + 33 பார்த்தீங்கன்னா 33 + 333 கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேகா சம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேரிய சம் தட் மீன்ஸ் x y z. நெக்ஸ்ட் 33rd கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வர்க்கமூலம். 34th வந்து பார்த்தீங்கன்னா a² - y + 7i2 பித்தாகரஸ் தியரம். நெக்ஸ்ட் நாற்காத்தியின் பரப்பளவு. நெக்ஸ்ட் 37 வந்து குத்துக்கோட்டின் சம் ரிப்பீட்டட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். 2 பாயிண்ட் யூஸ் பண்ணி போடக்கூடிய சம். 38 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதில் கொடுத்துருக்காங்கன்னா டிக்னாமெட்ரிலேருந்து. 39th ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தட் மீன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க how many small sphere can be obtained. நெக்ஸ்ட் 40 வந்து பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா find the coefficient of variation. 41 வந்து அடுத்து 42 கொஸ்டின் 42 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எல்லா சாப்டர்லையும் கம்பல்சரி கொஸ்டின் தான். இது என்ன கேட்டிருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ பர்ட். இந்த ஷிப் ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் நம்மளோட சேனல் GR Success STC சப்ஸ்கிரைபில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் சாப்டர் சிமிலர் ட்ரையாங்கிள் டேஞ்சன்ட் கேட்டிருக்காங்க. ரெண்டுமே சிம்பிளாக. நெக்ஸ்ட் வந்து கிராஃப் பாருங்க y = 1/2x ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சிம்பிளாக இந்த 2 சம் நம்ம கரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா x = 24 y = 1/2x ரெண்டுமே முக்கியமான கொஸ்டின் தான். ஸோ 2x ரொம்ப சிம்பிளாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 2019க்கான கொஸ்டின் பேப்பர். இதில் நம்ம ஆன்சர் மார்க் பண்ணாத இருக்கோம். ஸோ அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. எல்லாம் புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் தான் கொடுத்துருக்கனால இந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் மார்க் பண்ணல. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டினும் இதில் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கோத்ரூ பண்ணிட்டு வாங்க. கம்பல்சரி கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு முக்கோணத்தின் முனைகள் எண்ணி பற்றி சிவடி நீளம் பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ண கோட்டி நீளம். 5 மார்க் கொஸ்டின் பாருங்கள். இதில் இருக்க ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 5 மார்க் எஸ்என்எஸ்லாம் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறையா கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இதுதான் ஃபஸ்ட்டு இதில் பார்த்து கிரியேட் பண்ண கொஸ்டின். இது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டினாக கொடுத்துருப்பாங்க நிறையாவே. நெக்ஸ்ட் கிராஃப் ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி ரெண்டுமே வந்து இந்த சாப்டரில் வந்து இப்போ கம்பேரிசன் பண்ணும்போது வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட், செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து ரெண்டுமே ஒரே எக்ஸசைஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் எக்ஸசைஸ் ஒன்றும் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஒன்று கேட்டேன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2020க்கான கொஸ்டின் வருது ஆன்சர்ஸோட. இது எல்லாமே மார்க் பண்ணி ஃபஸ்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ, செகண்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் சி 2 - 4x, தேர்ட் ஒன்றுக்கு ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 0 1 8. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி, ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி 1, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி ரொம்ப முக்கியமாக ரோ மேட்ரிக்ஸ், செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி 70 டிகிரி, எயித் ஒனுக்கு ஆப்ஷன் ஏ 120 டிகிரி, நைன்த் ஒனுக்கு ஒய்ஹெச்சுக்கு நியாக, 10th ஒனுக்கு ஆப்ஷன் சி 2, நெக்ஸ்ட் 11th ஒனுக்கு ஆப்ஷன் சி 6 சென்டிமீட்டர், நெக்ஸ்ட் 12th ஒனுக்கு 2:1, 13th ஒனுக்கு ஆப்ஷன் பி, 14th ஒனுக்கு 23.26 நிறைய டைம் கேட்டேன். 2 மார்க் அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டோம். நிறைய கொஸ்டின் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 9 கொஸ்டின் பார்த்துருக்கோம். இப்போ பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடச்சி எத்தனை கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருங்க. ஸோ கம்பல்சரி சம் வந்து யாருன்னு கேட்டுருக்காங்க, மென்சுரேஷன் கேட்குறேன். 5 மார்க் அப்படியே கோ த்ரூ பண்ணிட்டு வாங்க. ஸோ இதில் எல்லா 5 மார்க்கும் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா தீரம் போதும் 3 தீரம் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஏபிடி கேட்டிருக்காங்க. கம்பல்சரி சம் வந்து யாரும் கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இல்லை கோஆர்டினேட் ஜாமெட்ரி. நெக்ஸ்ட் ப்ராக்டிகல் ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா சிமுலர் ட்ரையாங்கிளும் அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேட்டாங்க டேஞ்சன்ட். இது வந்து ரெண்டுமே ஒரே எக்ஸசைஸ் வந்து கேட்டிருக்காங்க கிராஃப். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து செப்டம்பர் 2021 கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் மார்க் பண்ணியிருக்கோம், அப்படியே கோத்ரூ பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன், நேர்கோடு, a⁻m2 மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ண அந்த கொஸ்டின் ரெஃபர் பண்ணிங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் 2 மார்க் ஃபுல்லாக இது வரைக்கும் பார்த்த எல்லா கொஸ்டின் பேப்பர்லும் இந்த கொஸ்டின் பேப்பர் ரிப்பீட் ஆகிருக்கும். ஸோ கம்பல்சரியில் பார்க்கும்போது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா மென்சுரேஷன் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்லாம் ரிப்பீட். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வந்து பார்த்தீங்கன்னா தீரம் ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பித்தாகரஸ் தேற்றம் எழுதினா அது கீழே ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடு ஒரு புள்ளி வழிச்செல்லும். இந்த கொஸ்டின் கட்டாயம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி 5 மார்க் எல்லாமே ஆல்ரெடி பார்த்த பப்ளிக் கொஸ்டின் கம்பல்சரி சம் எதில் வந்து கேட்டிருக்காங்க, அல்ஜிப்ராலேருந்து கேட்ட ரொம்ப முக்கியமான சம். இது எந்த மெத்தடில் சார் போகலாம், டெல்டா டிஸ்கிரிமினன்ட் b² - 4ac = 0ன்ற வேல்யூ வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ப்ராக்டிகல் ஜாமெட்ரி பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ட்ரையாங்கிளும் அதே மாதிரி டேஞ்சன்ட் கேட்டிருக்காங்க. 2 கிராஃப் ரெண்டுமே வந்து ஒரே எக்ஸசைஸ் கேட்டிருக்காங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மே 2022 கொஸ்டின் பேப்பர் பார்க்க ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி 3, செகண்ட் ஒனுக்கு ஆப்ஷன் பி 2, தேர்ட் ஒனுக்கு ஆப்ஷன் டி, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி 5, ஃபிஃப்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி 16x², சிக்ஸ்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி 1, செவன்த் ஒனுக்கு ஆப்ஷன் டி, எயித் ஒனுக்கு ஆப்ஷன் பி 4, நெக்ஸ்ட் நைன்த் ஒனுக்கு ஆப்ஷன் சி 9, 10th ஒனுக்கு ஆப்ஷன் பி 1, 11th ஒனுக்கு ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 43.92 மீட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12th ஒனுக்கு ஆப்ஷன் ஏ, நெக்ஸ்ட் 13th ஒனுக்கு ஆப்ஷன் சி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14th ஒனுக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின் எல்லாமே ரொம்ப கிரியேட்டிவாக இருக்கும் இந்த கொஸ்டின் பேப்பரில். ஒரு எக்ஸாம்பிளே சொல்லணும்னா கம்பல்சரி கொஸ்டின் பாருங்கள். 28th கொஸ்டின் எதுன்னு கேட்டிருக்காங்கன்னா அல்ஜிப்ராலேருந்து கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான 5 மார்க்குமே வந்து இதில் நிறைய கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் பார்த்தா கிரியேட்டிவாக கொடுத்துருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் கொஸ்டினாக தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளே சொன்னால் இதில் பற்றி கொஸ்டின் 42 பண்ண என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் பாசிங் த்ரூ த 2 பாயிண்ட் கொடுத்துட்டு அதே மாதிரி ஹேவிங் இன்டர்செப்டோட கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்செப்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னா 5 அலகுகளை உடையது. தட் மீன்ஸ் வந்து x வெட்டுத்தனை y வெட்டுத்தனை விட 5 அலகுகள் அதிகமாக கொண்ட ஒரு நேர்கோடு. அப்போ வந்து x/a + y/b = 1ன்ற கான்செப்ட்டில் போடக்கூடிய சம் தான். ஸோ ஓவராலாக இதில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல் ஜாமெட்ரி டேஞ்சன்ட் கிராஃப் வந்து ஒரே எக்ஸசைஸ். ஏன்னா இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ரெடியூஸ்ட் சிலபஸ் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஓவராலாக இதில் பார்த்து அந்த 10 கொஸ்டின் பேப்பருமே நீங்கள் வந்து ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. நீ மேத்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா 2019 2024 வரைக்கும் எல்லா பப்ளிக் கொஸ்டின் பேப்பருமே இதில் இருக்குது. ஸோ இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் பிடிஏ கொஸ்டின் பேப்பர் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்களா போதும். ஷூராக நீங்கள் சென்டமே எடுக்கலாம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் GR Success STC வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். Keep on watching our channel GR Success STC. So once again, thank you from GR Success STC for your valuable support, and also I wish you all success to score high marks in the public exam. All the best students. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோவுமே இருக்கும். ஸோ அந்த மெயின் லிங்க் வந்து இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ் நான் பின் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் அப்லோட் பண்ணுற கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்களா போதும். சென்டம் ஷூராக எடுக்கலாம். 1 மார்க்கு நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். சென்டம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். நம்ம போடுற வீடியோ யாராவது ஒருத்தர் யூஸ்ஃபுல் கான்செப்ட் தான் இன்னாருக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனல் GR Success STCயில் அப்லோட் பண்ணுற வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுவோம். ஸோ ஒன் செகண்ட் மீண்டும் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நமக்கு இருக்கிற இந்த 4 days சரியாக பயன்படுத்திடும். மேத்ஸில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. ஓகே, தேங்க்யூ, பாய்.